பாரத பிரதமரை நான் மீண்டுமா இந்த யூடியூபின் வழியாக கேட்டுக்கொள்வது, மாநில அரசு சில இடங்களில் மத்திய அரசோடு இணைந்து ரயில்வே துறை மற்ற இதர துறையில் நன்றாக பணிபுரிவது போல இந்த ஊராட்சியிலும் மிக சிறப்பாக சில இடங்களிலே வேலைகள் நடந்திருப்பது பாராட்டுக்குரியது. அதாவது இந்த ரோட்டை நான் வல்லாரோடை நீரோடை பகுதிக்கு கேட்டிருந்தேன். அது இப்போது இன்னும் செய்யவில்லை. எனவே மாநில அரசு மாநில முதல்வரையும் மாநில அரசு அதிகாரிகளையும் நான் மீண்டுமாய் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இந்த ரோடு மிக சரியாக செப்பரேட்டப்பட்டு அந்த நீரோடை பகுதிக்கு செல்லும்படி நான் அமைக்கும்படி கேட்டுக்கிறேன். நீரோடையிலும் இப்போது வேலை நடக்கிறது. அதே போலவே இந்த தண்ணீர் வடிகால் இதன் வழியாக இறங்குவதற்கு தண்ணீர் வடிந்து செல்வதற்கான அந்த டிச்சுகள் ஊரை சுற்றி நன்றாக அமைத்திருக்கிறார்கள். த ட்ரைனேஜ் the surrounding this village already done very well, has been done very well. அதே போலவே இதிலுமாய் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். எனவே இது ஒரே வருஷத்தில் ஒரேடியாக எல்லா வேலையும் செய்யணும்னா ஒரு ஊருக்கே மாநில அரசு நிறைய பணம் செலவிட முடியாது, மத்திய அரசு செலவு செய்ய முடியாது. நோ பாசிபிலிட்டி இன் ஒன் வில்லேஜ் வித் சம் பர்டிகுலர் டைம் இன் ஆல் த ஒர்க்ஸ். எனவே ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட், மக்களுக்கு புரியும், எனக்கும் தெரியும். இருப்பினும் ஒரு வேலை செய்யும் போது அதில் மிக சிறப்பாக செய்வது பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் பல இடங்களில் இந்த வீடு ஒதுக்கீடு ஃப்ரீ வீடு என்று சொல்லும்போது இந்த ஏதோ ஒரு ஸ்கீம் பிரதமருடைய வீட்டு திட்டம் அல்லது மாநில அரசினுடைய வீட்டு திட்டம் இப்படியெல்லாம் இருக்கும்போது அதில் ஒரு சிலருக்கு வீடு கிடைக்கிறது, ஒரு சில வீடு கிடைக்கவில்லை என்று வெளியூரிலிருந்து ஒருவர் என்னிடம் காலையில் கேட்டுக்கொண்டார். ஐயா, நான் எவ்வளோ தொகுப்பு வீட்டுக்கு நான் கேட்டு பார்க்குறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்காக நீங்கள் இப்போ ஊராட்சி மன்றம் இல்லைனாலும் எனக்காக எங்கள் ஊர் பிடிஓவுக்கு நீங்கள் பேசி பெட்டிஷன் கொடுப்பீங்களா, நீங்கள் மனு கொடுங்க, அவங்கள்ட்ட கலெக்டருக்கு அனுப்புங்க அந்த மனு அப்படின்னு சொன்னேன். அவருக்கு புரிய வைத்தேன். எனவே அந்த தொகுப்பு வீடுகள் பல ஊர்களிலே இந்த நாட் திஸ் வில்லேஜ், ஐம் நவ் டாக்கிங் அபவுட் நாட் திஸ் வில்லேஜ் பட் ஒன் ப்ரைவேட் வில்லேஜ் வித் லாங் டிஸ்டன்ஸ் வெளியூரை குறித்தும் ஞாபகம் வந்ததுனாலே சொல்கிறேன். இப்படி மாநில அரசு மத்திய அரசு அனைத்திலும் மிக சரியாக நீதியாக நேர்மையாக நடந்து வருகிறது. அதில் சில குழப்பங்கள் ஆங்காங்கே ஏற்படும், அது சகஜமானது தான். அதற்கு தான் இந்த ஓட்டு என்று சொல்லும்போது அங்கே நாட்டுக்கு வேட்டு விழுகிறது. ஸ்டாலினுக்கு வேட்டு விழுகிறது, மோடிக்கு வேட்டு விழுகிறது, மற்றும் காங்கிரஸுக்கு வேட்டு விழுகிறது, ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு விழுகிறது. அது வேட்டு விழுகிறது. அந்த ஓட்டு என்பது வேட்டு. எனவே சில இடங்களில் அது சாதகமாக இருந்தாலும் பல இடங்களில் அது பாதகமாக உங்களுக்கு இருக்கும். எனவே தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு முடிவு கட்ட நீங்கள் முன் வர வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த தண்டனை, கடவுளுடைய தண்டனையில் உங்களுக்கு தான் முக்கியமான பங்கு உண்டு என்பதை நான் மீண்டும் அதன் மூலம் வலியுறுத்த விரும்புகிறேன். இதை ஏன் இப்படியெல்லாம் சொல்லி ஐஸ் வச்சு உங்களெல்லாம் பயமுறுத்துவது என்னுடைய வேலை அல்ல. ஒரே ஒரு மிராக்கல்ல அந்த பதவி எனக்கு கிடைச்சிட்டு போயிடும். ஆனால் தண்டனை என்பது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு விடும். எனவே